ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட தளபதி விஜயோட கோட் திரைப்படத்தோட சாதனையை வந்து இப்போ வந்து அஃபீஷியலாக வந்து நம்மளோட கூலி திரைப்படம் வந்து இப்போ வந்து முறியடிச்சிருக்கு அப்படின்னு வந்து இப்போ வந்து நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து இயக்குனர் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் ரஜினிகாந்தோட நடிப்பில் ஸோ கடந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் நம்மளோட கூலி. ஸோ இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து ஒரு நாகார்ஜுனா, சௌபின், ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், உபேந்திரா, அமீர் கான் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாங்க. ரசிகர்கள் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் ரசிகர் மாத்திரம் ஒரு கலவையான விமர்சனம் பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு தரப்பு மக்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு தரப்பு மக்கள் படம் கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இன்னுமே குற்றச்சாட்டு வச்சுட்டு தான் இருக்காங்க. இதில் இப்போ வந்து 9 நாட்கள் முடியல உலக அளவில் வந்து நம்மளோட கூலி திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 460 கோடி வரைக்கும் வந்து வசூல் செஞ்சிருக்கு அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து அஃபீஷியலாக நியூஸ் கிடச்சிருக்கு. ஆனால் வந்து இப்போ வந்து கோட் திரைப்படத்தோட வாழ்நாள் வசூலே வந்து கிட்டத்தட்ட 455 கோடி வரைக்கும் தான் அப்படின்னு வந்து. ஸோ அதனால் வெறும் 9 நாட்கள் வந்து கோட் திரைப்படத்தோட வாழ்நாள் வசூல் வந்து அஃபீஷியலாக வந்து நம்மளோட கூலி திரைப்படம் வந்து இப்போ வந்து முறியடிச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து செம்ம கொண்டாட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.